ஆண்களா இருக்காங்க. இரவு நேர பயணம் ட்ரெயின்ல ஒரு வாலிபால் பிளேயர், நேஷனல் பிளேயர், அரசாங்க வேலைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு விளையாட்டு வீராங்கனை ட்ரெயின்ல உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் நம்ம ஜனங்களுக்கு மத்தியில் நேரம் ஆக ஆக அவங்க கழுத்தில் போட்டிருக்க தங்கச்சங்கிலி சுத்தி இருந்த 4 ஆண்களுக்கு உறுத்தி கொண்டே இருக்குது. அவங்க பக்கத்தில் வந்து அந்த செயினை கழட்டி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. தர முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ வாக்குவாதம் கைகலப்பாக மாறுகிறது. 4 ஆண்கள் சேர்ந்து அவங்க அடிக்க பார்க்குறாங்க. இவங்க ஒரு வீராங்கனைங்கிறதுனால திருப்பி அவங்கள தாக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த 4 ஆண்களும் கழுத்தில் இருக்கிற சங்கிலியை பறிச்சுட்டு அவங்க அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற ட்ரெயின்ல இருந்து படியில இருந்து அப்படியே தூக்கி எறிஞ்சிடறாங்க. அடுத்த தண்டவாளத்தில் போய் அவங்க நங்கு தலையில மோதி விழுந்துடுறாங்க. அப்படியே மயங்கிறாங்க. விடிகிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்புகிறது. எந்திரிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அடுத்த ட்ரெயின் வேகமாக வருது. தண்டவாளத்தில் இவங்க கால் இருக்குது. 2 கால் மேலேயும் ட்ரெயின் ஏற்றி கூலாக்கிட்டு போயிடுச்சு. விடிய விடிய கதறிக்கிட்டே இருக்கிறாங்க. காலையிலுக்கு அப்புறம் அந்த கிராம மக்கள் அந்த பக்கம் வந்து இவங்க சத்தத்தை கேட்டு கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் சொல்கிறாரு 2 கால்களும் கூலாக போயிடுச்சு முட்டிக்கு கீழே. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுமா. இனிமேல் நீ வாலிபால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. இனிமேல் செயற்கை காலோடு தான் நீ நடக்க வேண்டும். இந்த சம்பவம் 2011 நடக்குது. இப்போ சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீ என்ன பண்ண போற? இந்த விளையாட்டை வச்சு தானே வேலை வாங்கின, இதை வச்சு தானே உன் சாதனைகளை நீ அளவீடு செய்தாய், இதுதானே உனக்கு லட்சியமாக இருந்தது. இனிமேல் என்ன செய்ய போற? இதே கேள்வி தன்னுடைய தெரிந்த நண்பர்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி 2 காலும் இல்லாதவங்க ஏதாவது சாதிச்சிருப்பாங்கல்ல, இல்லை சாதிக்காமல் இருப்பாங்கல்ல, அப்படி ஏதாவது இருக்குதா? அவர் சொன்னார் 2 காலும் இல்லாத பெண் ஒருத்தி எவரெஸ்ட்டை இது வரைக்கும் தொட்டதே இல்லை அப்படின்னார். 2 கால்களும் இல்லாத ஊனமுற்ற ஒரு பெண் செயற்கை கால்கள் அணைந்து கொண்டு இதுவரைக்கும் எவரெஸ்ட்டை தொட்டதே இல்லை அப்படின்னார். அந்த இடத்துல சொன்னார். டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முந்தின நாள் சொன்னார், அந்த சாதனையை நான் செய்வேன். 2 கால்களும் இல்லாத ஒருத்தி எவரெஸ்ட்டை தொட்டால் என்று நான் பதிய வைப்பேன். 2011 இது நடக்குது. 2013 மே 21 எவரெஸ்ட் மலையின் உச்சியை தொட்ட முதல் உடல் ஊனமுற்ற பெண் என்று வரலாற்றில் தன் பெயரை அவள் பதிவு செய்கிறார். பெண் என்பவள் உடலால் பலவீனப்பட்டவள். பெண் என்பவள் தன் உடல் குறையால் லட்சியங்களை அடைவதற்கு தடை செய்யப்பட்டவள் என்கின்ற எண்ணத்தை அழித்து உடைத்து பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும் என்று இந்த மண்ணில் இன்றைக்கும் பெண்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள்.